என்னோட பெயர் வந்து சே பாரதி, தமிழ் துறை உதவி பேராசிரியராக கேஎஸ்ஆர் கலை அறிவியல் கல்லூரியில் தன்னாட்சியில் நான் பணிபுரிந்துட்டுருக்கேன். நான் இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் சங்க இலக்கியத்தில் முல்லைப்பாட்டு. சங்க இலக்கியம்னா அந்த காலத்தில் சங்க காலத்தில் மக்கள் கஷ்டங்களே இல்லாமல் பெண்பாற் புலவர்களும் சரி ஆண் புலவர்களும் சரி ரொம்ப சந்தோஷமாக மக்களும் சரி நாட்டு மன்னர்களும் சரி கஷ்டங்களே இல்லாமல் வாழ்ந்த காலம்தான் சங்க காலம். அந்த சங்க காலத்தில் என்னென்ன நூல்கள் தோன்றுச்சுன்னா 8 தொகையும் 10 பாட்டும் தோன்றுச்சு. அது சங்க இலக்கிய மேல்கணக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மேல்கணக்கில் நம்ம 8 தொகை 8 நூல்கள் இருக்கும், 10 பாட்டில் 10 நூல்கள் இருக்கும். அதில் 10 பாட்டில் முல்லைப்பாட்டு தான் நான் இப்போ சொல்ல போகிறேங்க. முல்லைப்பாட்டு ஃபஸ்ட்டு எப்படி உருவாச்சுன்னா, முல்லைப்பாட்டு நம்ம பாண்டிய மன்னன் என்ன பண்ணுவார்னா, சோழ நாட்டில் போர் நடக்குங்க. சேரன், சோழன், ஒரு 5 பேர் வேளிர் மகளிர்கள், இந்த 3 பேர்த்தையும் சோழ நாட்டில் எந்த ஊரில் போர் நடக்குங்கன்னா தலையாளங்கன்ற ஒரு ஊரில் போர் நடக்கும். அந்த போரில் சேர மன்னன், சோழ மன்னன், 5 வேளிர் மகளிர்கள் மன்னர்கள் இவங்க எல்லாத்தையும் வெற்றி பெற்றிருப்பார். அதனால் சோழ நாட்டில் உள்ள அந்த புலவரே என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த பாண்டியனோட பெருமையை பற்றி பேசுகிறதுக்காக அவர் சோழ நாட்டு புலவர் யாருன்னா நப்பூதனார். அவர் யாருன்னா பொன் வணிகம் செய்யக்கூடிய அவங்களோட பையன். அவர் பேர் நப்பூதனார். அவர் பேர் பூதன். நாய் என்னும் சிறப்பு மொழியை பெற்றதுனால நப்பூதன் என்றாயிற்று அவருடைய பெயருங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட நாட்டு தோல்விட்டுருக்கோம், இருந்தாலும் பாண்டிய நாட்டோட பெருமை பற்றி, பாண்டிய மன்னன் யாருன்னா பாண்டிய மன்னன் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னன், அவரை பற்றி தான் அந்த அவரோட போரோட சிறப்பை பற்றி நமக்கு முல்லைப்பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போ முல்லைப்பாட்டு மன்னன் எப்படி போர் செய்ய போவார், அப்போ தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து போவாங்க. இது என்ன பண்ணணும்னா அகநூல்களுங்க. சங்க காலத்தில் மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களுடைய கண்களை 2ஆக பிரித்திருப்பாங்க. ஒன்று அகம், ஒன்று புறம். அகம்னா தலைவன் தலைவி வாழக்கூடிய இல்லற ஒழுக்கமான வாழ்க்கை முறை. அதாவது ஒரு தலைவனுக்கு ஒரு மனைவி, அது ஒழுக்கமான வாழ்க்கை முறை. அதாவது அக வாழ்க்கை முறை ஒரு குடும்பமாக வாழ்கிறது அகம். அதாவது புறம் எப்படின்னா, வீட்டை விட்டு வெளியே நடக்கிறது எல்லாமே புறம். அதாவது கல்வி, செல்வம், வீரம், கொடை, மன்னரோட ஆட்சி சிறப்பு, அவருடைய போர்த்திறன், மக்களுக்கு கொடுக்குற கொடை, இந்த வள்ளல் திறன், இதெல்லாமே பேசக்கூடியது புறம் சார்ந்தது. இதை பற்றி பேசக்கூடியது தான் புறம். அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க ஒரு கண்களை காதலாகவும் பார்த்தாங்க, ஒரு கண்களை வீரமாகவும் பார்த்தாங்க. நம்மளுடைய 2 கண்களை அகமும் புறமாக பிரித்து அவங்களோட வாழ்க்கை முறையே இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காதலும் சரி வெற்றியும் சரி 2 கண்களாக தான் பாதிச்சாங்க. இதில் நம்ம முல்லைப்பாட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. முல்லைப்பாட்டில் தலைவன் போருக்கு போகிறப்ப தலைவீட்டை சொல்லிட்டு போவாங்க, நான் கார்காலத்தில் நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் ஆயிரும், மன்னர் இன்னும் திரும்பலையன்ட்டு தலைவி என்ன பண்ணுவாங்க, அவங்க அவங்களுக்கு ஒரு பசலை நோய் உருவாகி அவங்க ரொம்ப மெலிஞ்சு போய் அவங்க தலைவனே நினச்சி அழுதுட்டு இருப்பாங்க. அழுதுட்டு இருக்கப்போ தான் அந்த முதுப்பெண்டிர் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு போய் ஒரு குறி கேட்டு வரலான்னு சொல்லிட்டு, அதாவது விரிச்சு கேட்டலன்னு சொல்கிறத குறி கேட்கறதுன்னு அர்த்தங்க. அவங்க குறி கேட்கறதுக்காக போவாங்க. அப்போ திருமால் கோயிலுக்கு போவாங்க. அங்கே என்ன போவாங்கன்னா, அதில் திருமால் முதல் முல்லை நிலத்தோட கடவுள் திருமால் நம்ம சொல்கிறோங்க. அது சாமிக்கு என்னென்ன கொண்டு போவாங்கன்னா, அழகான முல்லை மலர்கள் பூத்து எப்படி முல்லை மலர் அழகாக இருக்குமோ அதோட முல்லைப்பாட்டோட செய்தியும் அவ்வளோ இனிமையாக இருக்கும். ரொம்ப அருமையான பாட்டு முல்லைப்பாட்டு 10 பாட்டிலேயே. அகம் புறமும் சார்ந்து 2ம் கலந்துருக்கும். ஆனால் இது அகநூல்கள்னு சொல்லுவோம். ஏன்னா கார்காலத்தில் மன்னன் திரும்பி வர்றதுனால இது அகம் பற்றிய செய்திகள் ஃபுல்லாக தலைவி நினச்சிட்டு இருக்கனால இது அகம் சார்ந்த நூல்கள்னு சொல்லுவோம் முல்லைப்பாட்டை. இப்போ தலைவி மன்னனையே நினச்சி அழுதுட்டு இருக்கப்ப இப்போ முதுப்பெண்டிர்கள் குறி கேட்க போவாங்க. அப்போ பெருமாளுக்கு என்னென்ன கொண்டுட்டு போவாங்கன்னா, முல்லை மலரும் நெல்லும் கொண்டுட்டு போய் சாமிக்கிட்ட கேட்டு குறி கேட்டு வருவாங்க. அப்போ கேட்டுட்டு வரப்போ நல்லா தான் அந்த குறியில் வந்திருக்கும். அப்போ திரும்பி வந்துட்டு இருக்கப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடையர்குல மக்கள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கவங்க தன்னுடைய கண்ணுக்குட்டியை கட்டி வச்சுட்டு ஆடு மாடுலாம் மேய்க்க போயிருப்பாங்க. அப்போ அந்த கண்ணுக்குட்டி கத்துவாங்க. கத்துறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூட இருக்க அந்த பணிப்பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த நற்சொல் காதில் கேட்குறப்ப அந்த பெண் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குறி கேட்டுட்டு வராங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க தலைவியிட்ட போய், இது மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் உன்னுடைய தலைவன் வந்துடுவான், அழுகாதன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தலைவி தலைவன் வர வரைக்கும் அவங்க அழுதுட்டு தான் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நற்சொல்லும் கேட்டாச்சு, இருந்தாலும் தலைவி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ மன்னன் போருக்கு போன இடத்துல அந்த பாசறையோட அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்போ
வந்து ஒரு போர் செய்கிற இடத்துல பெரிய காட்டாறு பாயிற இடத்துல புல்லெல்லாம் வெட்டி ஒரு பாசறை அமைப்பாங்க. ஒரு இடத்துல முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி பாசறை அமைக்கிறப்ப மன்னனுக்குன்னு தனியாக இருப்பிடம் இருக்கும். அங்கே இருக்கிற வீரர்களுக்கு, பணிப்பெண்களுக்கு இதெல்லாமே நிறைய அங்கே இருக்கும். அந்த பாசறை அமைக்கிற இடத்துல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா யவனர்கள், மிலேசியர்கள், விளக்கேற்றும் பெண்கள், இது மாதிரி நிறையா இருப்பாங்க. இந்த யவனர்கள் யாருன்னா ரொம்ப கிரேக்கர்கள்னு அவங்களுக்கு பேர். யவனர்களுக்கு வந்து கிரேக்கர்கள்னு பேர். யவனர்கள் வந்து எப்படின்னா ரொம்ப திறமை வாய்ந்தவங்க, எதுக்குமே பயப்படாதவங்க தான் யவனர்கள். அதனால் அந்த போர் செய்கிற இடத்துல அவங்களும் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ஊமையாக வாய் பேச முடியாதவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து போர் செய்கிற வீரர்களாக அவங்கள வச்சுருந்துருக்காங்க. மிலேசியர்கள் அவங்க பேர். அவங்களும் மன்னரோட பாசறை இருக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்காங்க. அதே மாதிரி மன்னன் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், நைட்லேயும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு பகல் எப்படி சூரிய ஒளி இருக்குமே அதே மாதிரி நைட்லேயும் வெளிச்சமாக இருக்கிறதுக்காக விளக்கேற்றும் பெண்கள் அங்கே இருந்திருக்காங்க. நைட்லேயுமே நெய் ஊற்றி தீபம் வந்து எரிய வச்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி விளக்கேற்ற பெண்கள் இருந்திருக்காங்க. அதே மாதிரி மன்னனுக்குன்னு தனியாக இருப்பிடம் இருந்திருக்கு. அதில் வந்து யானைகள், குதிரைகள் இதெல்லாமே போர் செய்கிறப்ப மன்னர்களோட சிப்பாய்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க. யானைப்படை, குதிரைப்படை, இந்த தேர்ப்படை, காலாட்படை இதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த தும்பிக்கையில் வெட்டுப்பட்டு குதிரைகளுக்கு எல்லாமே புல் சாப்பிட முடியாமல், யானை கரும்பு, நெல் எதாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கூடிய இருந்தாலுமே அது வந்து சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடும். இப்போ வந்து யானை பாகன் ஒருத்தர் இருப்பான். அவன் யானைக்கு வடை சொல்லி பெரிய கவலை உருட்டி போட்டாலும் யானை சாப்பிட மறுக்கும். ஏன்னா அந்த அளவு போர் செய்கிறப்ப அந்த யானை அடிபட்டிருக்கும். தும்பிக்கை, தந்தம்லாம் ஒடிஞ்சிருக்கும். இது மாதிரிலாம் அடிபடுறப்ப அது என்னதான் சுவையான உணவு இருந்தாலும் யானை சாப்பிட மறுக்கும். இதெல்லாம் மன்னன் வந்து என்னதான் அவர் வெற்றி பெற்றாலும் எவ்வளோ இறப்புக்கு பின்னாடி அவரோட மனநிலை வந்து இந்த கஷ்டங்கள் எல்லாமே நினச்சி அவர் படுத்து உறங்காமல் முழிச்சிட்டு இருப்பார். அடுத்து வந்து வெற்றி பெற்றுவார். தன்னுடைய அரண்மனையை நோக்கி போவார். போகிறப்போ வந்து எப்படி போவார்னா குதிரைகள் வந்து எப்படி தேர் வந்து ரொம்ப சத்தம் ஒளியோட ஆரவாரணிச்சிட்டு அவங்க அந்த வீட்டை நோக்கி ஓடும். அப்போ வந்து முல்லை நிலத்தில் வந்து நிறையா மலர்கள், இந்த கொன்றை, கயா, கோடல், காந்தல் நிறையா மலர்கள்லாம் இருக்கும். மான்கள்லாம் துள்ளி விளையாண்டுட்டு இருக்கும். இந்த செழிப்பான செய்தி வந்து எதை சொல்லுதுன்னா, நம்ம சந்தோஷம் கொடுக்குறப்ப மலர்கள் வந்து காய்ந்து போனுச்சுன்னா நம்ம கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஒரு மனசில் சங்கடம் வரும். இந்த செழிப்பான சம்பவங்களை எதுக்குன்னா வசந்த காலம் உருவாக போகுது, அதனால் ஒரு நல்ல செய்தி வரப்போகுது அப்படின்ட்டு அந்த கார்காலத்தில் வந்து முல்லை நிலத்தில் மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கிட்டு நல்லா அழகாக இருக்குது. மான்கள் துள்ளி விளையாண்டுட்டு இருக்கு. இப்போ தலைவி வந்து இந்த குதிரையோட ஆரவாரம், குதிரையில் அந்த தேரோட அந்த மணி சத்தம் இதெல்லாம் கேட்டு வரப்ப தலைவியும் திரும்பி பார்க்குறாங்க, தலைவனும் வராங்க. கார்காலம் தொடங்கிருச்சு. அவங்கள 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இதான் முல்லை நிலத்தோட குறிப்பான செய்திங்க. நன்றி.